ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கடாய் வச்சு அதில் கடுகு சீரகம் தாளித்து அதோட கூடவே வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல், அதாவது காரத்துக்கு ஏற்ற போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா கழுவிட்டு துருவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துடலாம். முள்ளங்கியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முள்ளங்கி நமக்கு கால்வாசி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா முள்ளங்கி ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இலை முள்ளங்கியாக இருந்தால் உடனே வெந்துடும். ஒருவேளை கொஞ்சம் முத்துன முள்ளங்கியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வச்சுருக்க முட்டையை இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான முள்ளங்கி முட்டை ரெடி ஆகிடுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நான்வெஜ் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.